மகிழினி மதி கூட சேர்ந்து பிறந்த நாள் கொண்டாட போறேன்னு சொல்லிட்டு போனா. இன்னும் ஆளை காணமே. அவ ரூம்ல போய் பாப்போம். ஐயோ, என்னது? 1 மணி ஆக போகுது, இன்னும் இவ்வளவு காணமே. ராத்திரி இந்நேரம் வரைக்கும் அவ அங்க என்னதான் பண்றா புரியலையே. போன் பண்ணி பாப்போம். ஐயோ ஐயோ, மதி பாட்டி எடுத்து பேசு, இல்ல பாட்டி பயந்துட போறாங்க. இரு. ஹலோ பாட்டி, நான் வந்துடுறேன். இன்னும் என்ன பண்ற மகிழ்? மணி 1 ஆச்சு. எனக்கு பயமா இருக்கு. இப்ப நீ வர போறியா இல்லையா? பாட்டி, நான் ஆதி வீட்டுல இருக்கேன். அட கடவுளே, அங்க எதுக்கடி போன? அதான் சொன்னனே பாட்டி, இங்கதான் கேக்கு கட் பண்ணோம். முடிச்சிட்டு கிளம்பலான்னு பார்த்தா அதுக்குள்ள மீனாட்சி மேடம் ரூம்ல மாட்டிக்கிட்டோம். ஐயோ ஐயோ, என்னடி சொல்ற? என்ன சொல்ற? மீனாட்சி ரூம்ல மாட்டிக்கிட்டியா? எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் என்ன பண்ணுவேன்? பாட்டி புலம்பாத. அவங்க தூங்குனாதான் எங்களால வெளியே வர முடியும். நாங்க வந்துடுறோம். போனை வை. போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணு. ஏதோ பேச்சு சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு. மூக்க கலக்கத்துல ஏதோ தோணி இருக்கும். இவ வேற ஆதி வீட்டுல போய் மாட்டிக்கிட்டேன்னு சொல்றா. எனக்கு நெஞ்செல்லாம் படபடன்னு அடிச்சுக்குதே. இதுக்குதான் இவளை அனுப்பி இருக்கவே கூடாது. போக கூடாதுன்னு கண்டிஷன் பண்ணி இருக்கணும். நான் ஒருத்தி ஏதோ பேத்தி லவ் பண்றாளே, போயிட்டு வரட்டும்னு சொன்னது தப்பா போச்சு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ ஐயோ, என்ன லவ்வோ போ. எதுக்குதான் இந்த மகிழினி அந்த டாக்டர் மேல இவ்வளவு பைத்தியமா இருக்காளோ? இவளை நினைச்சாலுமே எனக்கு பயமா இருக்கு. கடவுளே, நான் வயசானவ, என்னால முடியலப்பா, முடியல. நீதான் என் பேத்திய பாத்துக்கணும்ப்பா. பாவம், மதியும் மகிழினியும் என் கூட செலிப்ரேட் பண்ணணும்னு எவ்வளவு ரிஸ்க் எடுத்து வந்திருப்பாங்க. ஆனா என்னால அவங்கள வழி அனுப்ப கூட முடியாம இந்த ஸ்வேதா குறுக்க வந்துட்டாலே. அவங்க 2 பேரும் வெளியே சேஃப்டியா போயிட்டாங்களான்னு பார்க்காம கூட வந்துட்டேனே.